அட்லாஸ்ட் இந்த டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் மேட்ச் தி ஃபினாலே யாராவது பார்த்தீங்கன்னா ஆர்கேசிசி இழுப்பக்குடி வர்சஸ் கரம்பக்குடி தோனி பாய்ஸ். ஆர்கேசிசி டேஸை வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. தோனி பாய்ஸ் பேட்டிங் இங்கே இருக்காங்க, 2 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணும். ஓப்பனிங் பேட்ஸ்மனா மாலையிட கார்த்தி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல ஒன்லி பவர் பிளே ஓவர் போட நீலு பந்து வீச்சு அரௌண்ட் தி கில் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல நீல கலத்துல இடத்துல போடப்பட்ட பந்து செகண்ட் ஒன். நல்ல ஷாட் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. பெரிய கேப் அப்படிங்கறப்ப கண்டிப்பா பவுண்டரி வந்துரும். ஃபர்ஸ்ட் பால்லே தெரிஞ்சு இவரோட இன்டென்ட் அடிச்சு ஆடுங்கற மைண்ட் செட்டோட வந்திருக்காரு நினைக்கிறேன் மாலையிட கார்த்தி. தேர்ட் ஒன் நேர்ல உள்ள ஒரு ஃபீல்டர் அப்படிங்கறப்ப இது ஒரு சிங்கிள். செந்தமிழ் ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட் அங்க ஃபீல்டரை கிளியர் பண்ணிரும். அப்படிங்கறப்ப பவர் பிளேங்கற காரணம் இன்டு தி ஆர்கேசிசி அப்படி சொல்லலாம். இரண்டாவது நாள் நான் கூறியது போல ஓய்யோ வாட் a ஸ்டாப் டைரக்ட் ஹிட் ஓடம்ல வாங்கி விக்கெட் எடுத்து கொடுக்கறாரு நீலு. இந்த போட்டியின் திருப்புமுனையாக அமைவா என்று பார்ப்போம். அடுத்த பந்து வெல் பிளேட் ஃபீல்டரை கிளியர் பண்ணிருச்சு. இந்த ஓவர்ல வர்ற மூணாவது நாள் இன்டு தி கரம்பக்குடின்னு சொல்லலாம். ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 13 ரன், ஒரு விக்கெட் இழந்து கரம்பக்குடி. அதுல 3 நாள் அடங்கும். பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிருச்சு. நியூ பவுலர் யங்ஸ்டர் 6 வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் லெக் ஸ்டம்ப்ஸ்ல மேல மாதுவிடமிருந்து நல்ல ஒரு தடுப்பு அவரையும் தாண்டி போயிட்டு இருக்கு. ஏதோ தெரியவில்லை, ஒரு தடுமாற்றம், 4க்கான வாய்ப்பு. பவுண்டரியும் போயிருச்சு. மச் நீடட் 4 இல்லங்க ஸ்டாப் அது. ஆனா 4 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 4. செகண்ட் ஒன் கமிட்டட் ஷாட் லெக் ஸ்டம்ப்ஸ்ல அந்த ஃபீல்டர் தினேஷ் விக்கெட் வந்து எடுத்தாரு. சிங்கிள் நல்ல ஒரு த்ரோ ஒரு ஹோட்டல் ஷாட்டுக்கு போனாரு. ஒயில எனக்கு உள்ள அப்படிங்கற போட்டார் பால். ஆப்ஷன்ஸ்ல வந்த திசையிலே ஆனாரு. நல்ல ஸ்டாப்பிங் ஃபீல்டிங் தடுப்பு பண்ணியும் கூட செல்லப்பன் பவுலரால பிடிக்க முடியல. பின்னாடி ஒரு ஃபீல்டர் வீசி விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பு. புள்ளி பந்து டாட் பால். சான்ஸ் ஃபார் விண்டிக்கு எடுத்துட்டு போமான்னு பாப்போம். ஃபீல்டர் பின்னாடி போய்கிட்டே இருக்காரு. ஐயோ 6ங்க. இந்த போட்டியின் முதல் 6. இந்த ஃபைனலோட முதல் 6 நேர்த்தியாக வீசப்பட்ட ஒரு விக்கெட். 2 ஓவர் முடிவுக்கு 25 எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து. தேர்ட் ஓவர் போட தினேஷ் யங்ஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. செமி ஃபைனல் நல்லா பிடிச்சு போட்டுருந்தாரு. இந்த ஃபைனல்ல என்ன பண்றாருன்னு பாப்போம். அவரே போட்டு அவரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் ஸ்லோயர் என்ற முறையில் வீசப்பட்ட பந்து நல்ல பந்து வீச்சு. எதிர்பார்க்கல பேட்ஸ்மேன் இந்த பால. நல்லதொரு மட்டை அங்க மாது இருக்காரு. மாதுவிடமிருந்து நல்லதொரு தடுப்பு பணியா மிஸ் ஃபீல்ட் பார்க்க முடிஞ்சு 2 ரன் அதுக்கடையில. லெக்கட் மாதிரி போட்டாரு. நல்ல கேரி கீப்பர் புள்ளி பந்து. சான்ஸ் ஃபார் கிளியர் ஹிட் பாட்டம் ஹிட்னு சொல்லலாம். தொலை தூரம் சென்ற பந்து தொலைந்து விட்டது. இந்த ஃபைனல்ல அட்டாக்கிங்ல இறங்கிட்டாங்க கரம்பக்குடி தோனி பாய்ஸ். நல்ல ஷாட்டுங்க கண்ட்ரி திசை ஃபிளாட்டா போனாரு. பெரிய கேப் அப்படிங்கறப்ப அங்க ஃபீல்டர் நவீன் பிடிக்க முடியல. அடுத்தடுத்து 6-4ன்னு எக்கச்சக்க ரன்ஸ் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கேமே ஆடிக்கிட்டு இருக்காரு. 3 ஓவர் முடிவுக்கு 37 ஒரு விக்கெட் இழந்து. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மாது வந்திருக்காரு. ஓவர் தி கில் ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்ட் கீழே வந்துச்சு. நல்ல டேக்கிங் கீப்பர் டாட் பால். டாப் பேஜ் அங்க ஃபீல்டர் அசார் பவுலர் மாது அப்படிங்கறப்ப அசார் நான் வரேன் நான் இருக்கேன் அப்படிங்கற மாதிரி ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிடி. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி யாக்கிங்லண்ட் நேரா எடுத்து வந்து ஷூலே போட்டுருக்காரு. கால் காப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கமெண்ட்ரியில சொல்லுவாங்க. கால் காப்பில் கட்டு ஒரு ஓட்டத்தை விட்டு கொடுக்கிறார். நெக்ஸ்ட் ஒன் வெல் பிளேட் ஒன் பவுன்ஸ்ல சான்ஸ் ஃபார் அடி 4 ஆகுமா பம்ப் ஆயிடும். எஸ் பவுண்டரி. செந்தமிழன் ஒரு எண்ட்ல நான் ஸ்டாப் ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாது கிளீன் போல்டிங் கம் பேக்கிங் டெலிவரி மாது கையில இருந்து பார்க்க முடிஞ்சு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் செந்தமிழன் ஆட்டம்ல இருந்து வெளியே. ஆனா அவர் உள்ள வந்த வேலையை சிறப்பா பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் காமராஜ் ஸ்லோயர் 1 வேகத்தை கம்மி பண்ணாரு. இந்த ஓவர்ல வர 2வது நாளா இருக்கும். எஸ் பவுண்டரி. இந்த ஓவரே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா எடுத்துட்டு போறாங்க. 4 ஓவர் முடிவுக்கு 46 3 விக்கெட் இழந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் நீலு வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் ஓவர் தி கில் ஃபர்ஸ்ட் ஒன் அட்டாக்கிங் டெலிவரி பாடி லைன்ல நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. ஒரு அப்பீல் எடுக்கறாங்க. பந்து வீச்சு விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல். நடுவர் தாக்க மறிக்கிறார்.
நிக்க இருந்துச்சு இந்த தடவை அவுட் சைடு எட்ஜ் நல்ல ஸ்டாப்புங்க வாழ வந்தா நீங்க தடுத்து போட்டிருக்காரு 3 ரன்னா சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு சிங்கிள் டாப் எட்ஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஓய்யோ சேவ் பண்ணிட்டாருங்க இவரும் ஒரு தடுப்பு பண்ணி மோகனிடமிருந்து சிங்கிள் லாஸ்ட் 2 மோர் டவுன் த ட்ராக் சான்ஸ் பாருங்க ஃபீல்டர் தலைக்கு மேல ஓவர் ஹெட் போயிருக்கு அசார் விரட்டி பார்க்கறாரு விரட்டி செல்கிறார் ஒன்றா இரண்டா டூரன் லாஸ்ட் பால் வைட் பால் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து டாட் பால மார்மன் பார்த்தா ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க வார்ப்போம் கால் காப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 53 ரன் ஆடி இருக்காங்க 54 டார்கெட் ஃபார் ஆர்கேசிசி இலுப்புக்குடி இந்த ஃபைனல் மேட்சோட செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நவீன் ஸ்ட்ரைக்லையும் நீலமணி நான் ஸ்ட்ரைக்லையும் 1 and only பவர் பிளே ஓவர் போட சீனி எல்லா மேட்ச் அவர் தான் போட்டிருக்காரு லெஃப்டி பவுலர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்ல ஃபீல்டரை தாண்டிச்சுனா பவுண்டரியா இருக்கும் நான் விட மாட்டேன் கேட்ச புடிப்பேங்கற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நீங்க பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க கரம்பக்குடி அடுத்த நியூ பேட்ஸ்மேன் 6 யங்ஸ்டர் உள்ள வந்திருக்காரு ஓவருக்கு 10 ரன் ரேட் எடுத்துட்டு போகணும் ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை எடுத்துட்டு போறாங்களான்னு பார்ப்போம் வெல் டிஃபென்ஸ் இங்கே முட்டிட்டாரு நல்ல ஒரு பந்து வீச்சு சீனிடமிருந்து நல்ல ஒரு தெரிஞ்சிருக்காரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ மார்க் மணி கண்டிப்பாக ஆர்கேசிசி டோர்னமெண்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அவரோட டிஷர்ட் இங்கே உள்ள விளையாண்டுக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு பதிவை போடுங்க போன பால்ல ஒரு சிங்கிள் 6 ஸ்ட்ரைக்கில் யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து டாட் பால் ஸ்விட்ச் கிட் தெளிவா பட்டுருச்சு ஆமா ஐயோ கையில வந்துச்சுங்க போன கேட்சை விட இதுதான் ஈஸின்னு சொல்லலாம் ஆனா சேவ் பண்ணிட்டாரு பவுண்டரிய போன பால்ல ஸ்டெப்னோ அதுல ஒரு ரன் ஓடி எடுத்தாங்க ரீபால் ஃப்ரீ ஹிட் பால் யாக்கிங் லென்த் ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 4 ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட் இருந்து பவுலிங் எண்ட்ல கவி செகண்ட் ஓவர் போட நல்ல ஷாட் நேருக்கு நேரா எதிர்த்து ஆடினாரு இரண்டா கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு செந்தமிழன் டிராப் பட் சிங்கிள் லோ கேப்ட் கீழே வந்துச்சு நல்லதொரு பந்து வீச்சு ஆனால் டாப் எட்ஜ் கீப்பர் கார்த்திக் நல்ல டேக்கன் கூட கரம்பக்குடி கீப்பர் another break through நீலு ஆட்டம் இழந்து வெளியே அடுத்த பேட்ஸ்மேன் அசார் யாக்கிங் நிறைய யார்கர்ஸ் டெலிவரியா எக்ஸிக்யூட் பண்ணுவாரு கவி பெர்ஃபெக்ட்டா போட்டிருக்காரு இதுவும் வித்து கொடுக்காத பந்து பெருசா ஆட முடியல அப்படிங்கிறப்ப ஃபீல்டர் வந்துருவாரு சான்ஸ் ஃபார் டபுள் சிங்கிள் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல தெளிவா கட் பண்ணாரு ஆமானாங்க சிங்கிள் 2 ஓவர் முடிவுக்கு 7 ரன் 2 விக்கெட் இழந்து தேர்ட் ஓவர் போட சீனி யாக்கிங் லேண்ட் ஒரு ஹெலிகாப்டரை தரையா பிளேஸ் பண்ணாரு 6 ஆனால் மேலே ஆடணும் இன்னும் பெரிய ஷாட்டு தேவை அப்படிங்கிறப்ப நல்ல த்ரோவான்னு பார்ப்போம் தேக்கி போட்டாரு 2 ரன் பாடி அட்டாக் ரன்ஸ் ஓட பார்ப்பாங்க அங்கே எரிஞ்சிருக்காரு ஒரு வாய்ப்பு நாட் அவுட் கொடுத்துருக்காங்க சிங்கிள் வித்தே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பவுலர்ஸ் கரம்பக்குடி பவுலர்ஸ்னு சொல்லலாம் எக்கச்சக்க யார்கர் பால் டெலி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க கொஞ்சம் பிஃபோர் லென்த் இழுத்து போட்டாரு டாட் பாலா மாதிரி இருக்கு மீண்டும் ஒரு ஸ்டம்ப் லைன்ல வந்தாருங்க ஸ்டம்ப்ல பட்டிருக்கு க்ளீன் போல்ட் என்ற முறையில் அடுத்த பேட்ஸ்மேன் வெட்டு விஜய் ஃபுல் டாஸ் பால் இவர் வெட்டு விஜய் இல்லைங்க தட்டு விஜய் தட்டி விட்டுட்டு ஓடிட்டாரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் பாடி அட்டாக் முட்டி காலில் பட்டு இங்கே வரைக்கும் போயிருக்கு கவி இருக்காரு கேப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு வந்தாரு 2 ரன் 2 ஓட்டங்கள் 3 ஓவர் முடிவுக்கு 13 3 விக்கெட் இருந்து இந்த ஓவர் கூட அமான் ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ரீபால் பெயின் ஸ்டம்ப் கொல்லவாச பக்கமா நல்ல ஸ்டாப்புங்க இங்க இன்னும் எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல ஷாட் நேருக்கு நேரா ஆனா டிராவல் ஆகாது அங்க ஃபீல்டர் செந்தமிழன் ஆல்ரெடி ஒரு கேட்சை விட்டாரு இப்போ ரிஸ்க் எடுத்து பார்க்கல ஓட்டமா 2 ஓட்டமா ஒரு ஓட்டம் இழுத்து போட்டாரு அந்த பக்கமா பேட்ஸ்மேன் இரண்டாவது கால் பந்து வீசுவது ஒயிட் லைன்ல இருக்கு சோ டாட் பால் வெல் டிஃபென்ஸ் மீண்டும் எல்லாரும் பவுலிங்ல பால் ரிலீசிங்ல தான் வேரியேஷன் காட்டுவாரு இவர் மட்டும் தான் ஒரு மூவ்மெண்ட்லயே வேரியேஷன் காட்டுவாரு இந்த மேட்ச் அவங்க பக்கமா இருக்கு சோ என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த ஃபைனல்ல என்ஜாய் பண்ணுவாருங்க கிரேசி அம்மா டாட் பால்
பார்வையாளர்கள் விதத்தில் நல்ல உண்மையாவே ஒரு இது வந்து சந்திப்பு. நிறைய இடத்துல சொல்லுவாங்க அது வந்து நான்கு ஓவர்கள் கேமை வந்து முடிந்தது பேட்ஸ்மேனை எண்ணிக்கை. இது பண்றதுக்காகவோ அதுக்காகவோ கிடையாது. ஸோ ஆடியன்ஸ் நிறைய இடங்கள்ல கேட்குறாங்க, நானே கண்பட பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் அவர் இந்த மாதிரிலாம் நிறைய வேரியேஷனாக என்டர்டைன்மெண்ட்டாக மேட்ச் ஒன்ஸாக போகிற மேட்ச் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக என்ஜாய் பண்ணுவார். ஸோ பேட்ஸ்மேனை அதை பார்த்து சிரிப்பாங்க ஒரு சில டைமு. இப்போ பவுலர் சுதாகர் டவுன் த ட்ராக், பேட்டில் படலை, லோ கேப்டா, டாட் பால். கீப்பருக்கு பின்னாடி நல்ல ஸ்டாப், சிங்கிள். ஆஃப் ஸ்டம்ஸில் நல்ல பவுலிங். பால் டர்ன் ஆயிடுச்சு, ஏமாந்துருக்காரு இங்கே அம்மான். என்று நினைத்தேன். 2 ஓட்டங்கள். டூரேன் அகெயின் அம்மான்ட்டே போகுது நிறையா பால். அன்ட்ராம்ஸ் விளாண்டுட்டு இருக்காரு. ஒரு ஓட்டம். லாஸ்ட் 2 more. லெக் ஸ்டம்ஸில் அதிகபட்சமாக ஒரு அடி. வரல திசையில். இன்னும் ஃபீல்டர்ஸ் வரல, விரட்டி வந்துட்டு இருக்காரு கவி. எங்க லாங் ஸ்டெப் போட்டு சிங்கிள். இந்த டோர்னமெண்டோட கடைசி பந்து லெக் ஸ்டம்ப்ல தான் போயிருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட் கரம்பக்குடி தோனி பாய்ஸ் இந்த டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் சொல்லலாம். பாலை எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாரு கார்த்தியனை. உண்மையாவே இந்த 2024ல இப்போதான் நேம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க கரம்பக்குடி தோனி பாய்ஸ்னு. ஸோ கண்டிப்பா ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். இந்த கரம்பக்குடி தோனி பாய்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நிறைய நல்ல மேட்ச் விளாண்டுருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ ஹார்ட் லக் ஆர்கேசிசி இழுப்பக்குடி ரன்னர் அப் இந்த டோர்னமெண்ட்டில். அவர்களுக்கு இப்போது பொன்னாடை பதவி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க 50,000. மூன்றாம் பரிசு 30,001 வழங்கிய திரு போன்ற வழங்கிய லேனா முருகேசன் கலேஜ தொழிலதிபர் இழுப்பக்குடி 1 வழங்கிய திரு வெள்ளை ரகுபதி ஊராட்சி மன்ற துணைத் திரு ராமசாமி அவர்கள் பொன்னாடைப்படுத்தி கௌரவப்படுத்தினார். போட்டிக்காரர்கள் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார். அவர்களுக்கு அண்ணன் பெரியசாமி அவர்கள் பொன்னாடைப்படுத்தி கௌரவப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ள அன்புடன் பெரியசாமி அவர்கள் பொன்னாடைப்படுத்தி கௌரவப்படுத்துகிறார். அது மாதிரி இந்த அவார்டு வந்து இன்ஸ்பைரிங் டேலண்ட் ஆஃப் தி காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அவர் கொடுக்குறாங்க சாருக்கு. அந்த அவார்டு வந்து கல்லல் வெண்புறா டீமுக்கு போகுது, ஒரு டீமு. இது வந்து ஸ்பெஷல் அவார்டு. ஆக்சுவலாக கல்லல் சங்கரன் அவருக்கு வந்து ப்ரைட் ஆஃப் சிவகங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அவர் இல்லை, சிங்கப்பூரில் இருக்கார். அவருக்கு எல்லாம் தம்பி வாங்கிக்கிறார் கோகுல். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவார்டு. லாயல் ஃபேன் ஆஃப் உஸ்லோங்கல் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. உஸ்லோங்கல் எப்பவுமே அண்ணன் இருப்பார் ரவி அண்ணன். உண்மையாகவே கிரிக்கெட் மேலே நிறைய காதல் இருக்குது அவருக்கு. இந்த மாதிரி இந்த அவார்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலு. தம்பிக்கு பதிலாக அண்ணன் வாங்குறாரு. விக்கிக்கு போக வேண்டியது ரெப்ரசன்டேட்டிங் இன் ISPL. 2023-24 சிறந்த காப்பாளர் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. RKCC இழுப்பக்குடி அணி சார்பாக அண்ணன் ராம் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். சிறந்த பந்தமைச்சருக்கான விருதினை பெஸ்ட் பவுலர் அவார்டு 2023-2024 ரஞ்சித் யங்ஸ்டர் அவருக்கு போகுது. மச் டிசர்வ்ட். இருந்து ISPL அணிக்காக விளையாடிய பாலா அவர்களுக்கு ஸ்பெஷல் அவார்ட் ஆஃப் RKCC டோர்னமெண்ட் வழங்கப்படுகிறது. ரெப்ரசன்டேட்டிங் ஆஃப் பாலா ISPL RKCC இழுப்பக்குடி 26 கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் டோர்னமெண்டில் ஸ்பெஷல் அவார்டு பெஸ்ட் ஃபீல்டர் முருகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 2024க்கான ஸ்பெஷல் அவார்டு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டை RKCC இழுப்பக்குடி அணியினர் வழங்கப்படுகிறது. அவருக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் ஆல்ரவுண்டர் 2024க்கான ஆல்ரவுண்ட் அவார்டு பிரசன்னா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இழுப்பக்குடி அணியின் சார்பாக RKCC இழுப்பக்குடியால் நடத்தப்படும் 26ஆம் ஆண்டுக்கான ஸ்பெஷல் அவார்டு பெஸ்ட் டீம் 2024க்கான பெஸ்ட் டீமான அவார்டு செட்டி பிச்சாம்பட்டி கேப்டன் வெங்கட் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் கோஸ் டு விக்கி ஓட்டே டீமோட பவுலர் அதிகம் 6 இந்த கிரவுண்டில் இவர் தான் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் பவுலர் அவார்டு சீனி கரம்பக்குடி தோனி பாய்ஸ் டீமோட சீனி சவுண்டு பார் ப்ளஸ் இந்த கப்பும் கொடுத்துறாங்க ஷீல்டு.
இழுப்புக்குடி செந்தில் இந்த டோர்னமெண்ட்டோட மேன் ஆஃப் த சீரியஸ் செந்தமிழன் அவருக்கு போகுது. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸும் இந்த ஷீல்டு. இம்ப்ரெசிவ் பிளேயர் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் பாபு அவருக்கு சேருது. பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி நல்லா பண்ணியிருந்தார். சீனியர் பிளேயர் அவார்டு கொடுக்குறாங்க நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே ஆர்கேசிசி டீமோட சீனியர்ஸ். அவங்களுக்குலாம் ஷீல்டு கொடுத்து மரியாதை செலுத்துகிறாங்க. இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் ஃபீல்டர் அதுக்கு வந்து பெஸ்ட் பிளேயர் டிஷர்ட் கொடுக்குறாங்க வித் இந்த ஷீல்டோட. அதே மாதிரி கரம்பக்குடி தோனி பாய்ஸ் டீமில் கபி பவுலிங் ஸ்பெல் நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஒரு டிஷர்ட் ஷீல்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு அன்பர்களுக்கு சபாபதி அவர்களுக்கு அண்ணன் பெரியசாமி அவர்கள் அண்ணன் பெரியசாமி அவர்கள் அண்ணனை பற்றி கௌரவப்படுத்தலாம். சிரமப்பட்டு இந்த போட்டியை நடத்தி முடித்த அனைத்து இழப்புகளுடன் 4th prize goes to Huplikudi 20,000 plus இந்த கப்பு. நடந்து முடிந்த போட்டியில் மூன்றாவது பரிசு 1 வெற்றி பெற்ற அணி. 3rd prize goes to தேவகோட்டை 30,000 plus இந்த கப்பு. இரண்டாவது பரிசு 41. செகண்ட் பிரைஸ் goes to RKCC இழுப்புக்குடி. இந்த அணியை சிறப்பிக்கிறார்கள் திரு இன்ஜினியர் துரை அவர்களும் அஸ்தும். உங்களுக்கு கரம்பக்குடி தோனி பாய்ஸ் 50,000 plus போட்டி நடத்த அனுமதி கொடுத்த அழகாப்பபுரம் காவல்துறை அவர்களுக்கும் கமிட்டியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு போலவே அடுத்த RKCC இழுப்புக்குடி லட்சுமி நகர் மற்றும் கலைமணி நகர் அணிகள் நடத்தப்பட்ட 26ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழா சிறப்பாக நிறைவடைந்தது. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கமிட்டியின் சார்பாக எங்களுக்கு பரிசளித்து ஊக்குவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டோம். நன்றி வணக்கம். வரும் இளைஞர்களுக்கு RKCC இழுப்புக்குடி அணி சார்பாக அவர்களுக்கு கேடயம் வழங்கி உருவப்படுத்தப்படுகிறது. நன்றி வணக்கம். இத்துடன் அடுத்த வருடம் சந்திப்போம். வினோத் ப்ரோ. Yeah!